திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் விஜய் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதாவை தாவேக நிர்வாகிகள் சமாதானப்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம். சாலமன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க சாலமன். தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற பொறுப்புகளுக்கு இன்னும் நிர்வாகிகள் நியமிக்கப்படாத நிலையில இறுதிக்கட்ட நிர்வாகிகளோட பட்டியல் தேர்வு செய்யப்பட்டு இன்று வெளியாக இருப்பதாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா என்பவருக்கு பொறுப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருக்கு இன்று அந்த பொறுப்பு வெளியிடப்படவில்லை என அவருக்கு ஒரு தகவல் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனால இன்று காலை 10 மணி முதலே அவர் கட்சி அலுவலகத்தில் பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் அப்போது வந்தார். அவர் ஒரு அதிருப்தியிலேயே இருக்கிறார். இந்த பதவி தனக்கு கிடைக்கவில்லை என அதிருப்தியிலே இருந்து வந்த நிலையில தாவேக தலைவரான விஜய் அவர்கள் அந்த கட்சி அலுவலகத்திற்கு இன்று மதியம் அவர் உள்ளே வரும்போது அப்போது அவரது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து அவர் தாவேக தலைவரோட காரை முற்றுகையிட்டு அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவமானது அப்போது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அவரது தாவேக தலைவர் விஜயோட ஆட்கள் மற்றும் அது மட்டுமின்றி போலீசார் அந்த காரை உள்ளே அனுப்பினார். இருப்பினும் அவரை வழிமறித்து கட்சி அலுவலகத்திற்குள்ளே கூட விட முடியாத நிலை ஏற்பட்டதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிலையில அவர் காலை 10 மணி முதலே தனது ஆதரவாளர்களுடன் அஜிதா இங்க இருந்திருந்த நிலையில தாவேக தலைவர் விஜய் பனையூர்ல இருந்து வெளியே வருவதற்காக இருந்தார். அப்போதும் அவரை முற்றுகையிடுவதற்காக அவர் அந்த பகுதிக்கு சென்ற நிலையில உடனடியாக தற்போது இணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் ராஜ்மோகன் இருவரும் சேர்ந்து இங்கே அவரிடம் சமாதானம் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகளானது ஈடுபட்டு வருகிறது. அதாவது அவர் தாங்கள் தான் இங்கு பல வருடமாக தூத்துக்குடியில வேலை பார்த்து வந்ததாகவும் ஆனால் தங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படாது என்பது மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறிய நிலையில சிடிஆர் நிறுவனம் நாங்கள் தாவேக தலைவர் விஜயுடன் ஒரு நாட்களுக்குள்ள பேசி ஒரு முடிவை எடுத்து உங்களிடம் கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் தாங்கள் தங்களை உள்ளே கூட அனுப்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்திருப்பதாகவும் இதனால மிகுந்த வருத்தம் அடைந்திருப்பதாகவும் அஜிதா அவரிடம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட நிலையில தொடர்ச்சியாக அவரை சமாதானம் செய்து வந்தனர். அப்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து அவர் வெளியே புறப்பட்டார். மீண்டும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. 5 நிமிடங்களாக அஜிதாவுடன் பேசி வந்தக்கூடிய நிலையில தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். அஜிதாவை சமாதானப்படுத்தக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அண்ணன் சொல்றது பேர கேட்டாலே தெரியாது, யாருமே தெரியாது. வெளியே இருக்கு 60 வேலை பார்த்தாங்க. எல்லாத்தையும் மண்டல காடு என்ன காரணம் சொல்லுங்க. கூட இருக்க யாருமே தளபதியா உழைச்சவங்க கிடையாது. ஒருத்தர் கூட தலைவர் நீங்க மறிச்சிடக்கூடாது. நீங்க தனியாக கூட்டம் பேசிக்கிறீங்க, நாங்கள் மறிக்க மாட்டோம். எல்லாத்தையும் கேமரா ஓட்டுக்கிற ஜூம் இன்னே இருக்காது உங்களுக்கு.
வருதுன்னா தூத்துக்குடி தயவு செஞ்சு கலவர பூமியா வேற விதமா 500 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு குழைச்சிட்டான் ஆளுங்கட்சியோட சப்போர்ட்ல வந்தவன் அவன் கொஞ்சம் இல்ல பன்னெண்டு வயசுல போஸ்ட் அவுட் ஆரம்பிச்சிருக்கேன். கோபால் பின்னாடி அந்த காடு எல்லாம் மண்டத்துல இருந்து திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.